ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.8ல क्वेश्चन நம்பர் 8 பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல காலையில 10 மணிக்கு 10 AM ஒரு உமன் வந்து மைக்ரோ ஓவன்ல இருந்து காஃபியை வெளியே எடுக்கிறாங்க. காஃபியை வெளியே எடுக்கும்போது அதுக்கு டெம்பரேச்சர் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. அது டைம் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்ங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதான் கொஸ்டின். அதாவது மைக்ரோ அலை அடுப்புல இருந்து ஒரு பெண்மணி காஃபியை வெளியே எடுக்கிறாங்க. காஃபியை வெளியே எடுக்கும்போது அதனுடைய வெப்பநிலை வந்து 180 இருக்கு. டைம் ஆக ஆக அது காஃபி வந்து குளிர்ச்சி அடையுது. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ ஆகுங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். இப்போ இதில் டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் அல்லது வெப்பநிலை தொடர்புடைய கொஸ்டின்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டன்ஸ் குளிர்ச்சி விதியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த டெம்பரேச்சரை வந்து Tங்கிற டைம்ல கேபிட்டல் Tன்னு நம்ம அசியூம் பண்ணணும். T be the temperature at time T. இப்போ டெம்பரேச்சர் எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் சேர்ந்து தான் வரும். அப்போ ரூம் டெம்பரேச்சர் S be the ரூம் டெம்பரேச்சர் நான் எடுக்கிறேன். அதாவது Tங்கிற நேரத்துல அந்த காஃபியினுடைய வெப்பநிலையை கேபிட்டல் Tன்னு வைக்கும். எஸ் வந்து அறையினுடைய வெப்பநிலையா வைக்கும். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டன் குளிர்ச்சி விதி என்ன சொல்லுதுன்னா, இப்போ டெம்பரேச்சர் இது T வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ற டெம்பரேச்சர்ல எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர் சேர்ந்து தான் வரும். அப்போ ஆக்சுவலா டெம்பரேச்சர் என்னன்னா T மைனஸ் எஸ். இதோட ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், ரேட் ஆஃப் கூலிங், இது வந்து இந்த T மைனஸ் எஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சொல்றது. இப்ப இத அதாவது அந்த வெப்பநிலையினுடைய மாறும் வீதம், வெப்பநிலை மாறும் வீதம் வந்து அந்த வெப்பநிலைக்கு விகிதமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நியூட்டன்ஸ் குளிர்ச்சி விதி சொல்லுது. இப்ப இதுல இருந்து d by dt of T minus S equal to, இதை ஈக்குவல் டு மாத்தணும்னா இதுல ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், k into T minus S. இந்த k ஒரு கான்ஸ்டன்ட், நம்ம சேர்த்த கான்ஸ்டன்ட். இது என்னன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு விகித சம மாறிலின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து கூடிக்கிட்டே இருந்தா இது பிளஸ்ல வரும், இது குறைஞ்சிக்கிட்டே வந்தா இது மைனஸ்ல இருக்கும். நமக்கு இங்க கொஸ்டின் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, கூலிங். அதனால இது k வந்து நெகட்டிவா வரும். இதை நம்ம மனசுல வச்சிருக்கோம். இப்போ புக்ல இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, dt by dt equal to k into T minus S ன்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ dt by dt இங்க இருக்கு, மைனஸ் ds by dt வரும். sங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப ds by dt 0 ஆயிரும். அதனால அந்த s சேர்க்கல. நம்ம இப்படி எழுதணும்னா நமக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா dA by dt equal to k into a. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வகைக்கெழு சமன்பாடு. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா a equal to c into e power kt. இந்த cங்கிற நம்பர் கான்ஸ்டன்ட். இந்த நம்பர் என்னன்னா தொடக்கத்துல a இன்டைய வேல்யூ, அதாவது டைம் 0வா இருக்கும்போது a க்கு வேல்யூ என்னவோ அதுதான் இந்த c க்கு வரும். நம்ம அப்படி c ஐ கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு சொல்யூஷன் எழுதணும்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுதான் a, இது a, dA by dt equal to ka. அப்ப a equal to c e power kt ன்னு போடலாம். s வந்து ரூம் டெம்பரேச்சர், அது நமக்கு கொடுத்திருக்கு. s வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து 70 ன்னு கொடுத்திருக்கு. அத 70 போடலாம். இப்ப c கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிக்கிறதுக்கு தொடக்கத்துல நமக்கு டைம் 0, இங்க டைம் 0ன்னு கொடுக்கல, நமக்கு தொடக்க டைம் 10 AM ன்னு கொடுத்திருக்கு. அப்போ 10 AM வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா t equal to 0ன்னு எடுக்கலாம். இப்போ 10 AM ன்னா தொடங்குற டைம் வந்து t equal to 0ன்னு எடுக்கலாம். அப்ப t equal to 0ன்னா 10 AM ன்னு அர்த்தம். அப்ப t equal to 0ல இதை யூஸ் பண்ணா டெம்பரேச்சர் வந்து அவங்க எடுக்கும்போது அந்த ஓவன்ல இருந்து காஃபியை வெளியே எடுக்கும்போது தொடக்கம், அப்ப டெம்பரேச்சர் வந்து 180ன்னு கொடுத்துருக்கு. அப்ப T வந்து 180, S நமக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து இதை இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணா 180
minus s 70 equal to c into e power k into 0 னு கிடைக்கும். இதுல 180 minus 70 னா 110 equal to c into e power 0 k into 0 0 அப்ப e power 0 வந்து 1 அப்ப இதுக்கு வேல்யூ 1 அப்ப c னு கிடைக்கும். அப்ப c வேல்யூ 110 னு ஆயிட்டு. இனி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்குன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு வெப்பநிலை 160 ஆகுது. 10 மினிட்ஸ் கழிச்சு அப்போ 10 மினிட்ஸ் தாண்டி அப்பனா 10:10 am க்கு 10:10 க்கு டெம்பரேச்சர் வந்து 160 னு கொடுத்திருக்கு. இத நம்ம இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணா வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. அப்போ t க்கு 160 minus s க்கு 70 equal to c கண்டுபிடிச்சிட்டோம் 110 e power k into t க்கு வந்து 10 இப்படி இருக்கு. இப்போ 160 minus 70 னா 90 equal to 110 e power 10k அல்லது 10k னு இருக்கு. இப்போ இங்கேயும் 10 இங்கேயும் 10 காமனா இருக்கு, அது கட் ஆயிடும். இதுல இருந்து e power 10k equal to e power 10k equal to இந்த 11 கீழே வந்துடும் 9/11. இப்போ இங்க e power k என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். e power k என்னன்னா பவர்ல 10 இருக்கு, இந்த 10 அங்க போச்சுன்னா அது 1/10 ஆகும். இப்போ a power n equal to b அப்படின்னா a வேணும்னா இந்த n அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் 1/n னு போகும். அதே மாதிரி இந்த 10 ரைட் சைடுல போனா 1/10 ஆயிடும். அப்ப 9/11 பவர் 1/10 னு கிடைக்கும். அப்போ c கண்டுபிடிச்சிருக்கிறோம், e power k எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. நமக்கு क्वेश्चन என்னன்னா 10:15 க்கு காஃபியோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது 10:15க்கு இந்த காஃபியோட வெப்பநிலை. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். t equal to 10:15 னா தொடங்குற டைம் t equal to 0 னா 10 am. 10:15 னா டைம் வந்து 15 மினிட்ஸ் ஆகும், 15 மினிட்ஸ் கழிச்சு. அப்போ 15 மினிட்ஸ்னா டெம்பரேச்சர் எவ்வளவு, இதுதான் क्वेश्चन. இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். t minus s வந்து 70 equal to c வந்து 110 into e power k into 15 வரும். t க்கு வேல்யூ 15, அப்ப e power k into 15 போடும். அப்ப t minus 70 equal to 110 into e power k. e power k இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த e power k இந்த இருக்கு. e power k க்கு 9/11 பவர் 1/10 போடலாம். இனி பவர்ல ஒரு 15 இருக்கு, into 15 இப்படி வரும். இப்ப இது வந்து 3, இங்க 2 னு வரும். அப்ப t minus 70 equal to 110 into 9/11 power 3/2. But t minus 70 equal to 110 into 9/11 power 3/2. 3/2 னா 1 plus half, 1 வரும் half வரும். அப்ப 9/11 க்கு பவர் 1 வரும், 9/11 க்கு பவர் half வரும். அப்ப நம்ம 1 and a half 9/11 power 1 into power 1 into 9/11 power half. இப்போ இந்த 11 கேன்சல் ஆனா இங்க 10 வரும். இதுல இருந்து t minus 70 equal to
இங்க 90 இருக்கு. 90 into 9 power half. 9 power half na root of 9. Root of 9 3 by இங்க 11 power half. 11 power half na root of 11 ன்னு அர்த்தம். இப்போ இதுல t minus 70 equal to 270 by 90 into 3. 270 by root of 11. Root of 11 நம்ம கண்டுபிடிச்சா root of 11 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது 3 point something வரும். 3.31 ன்னு வரும். 3.31. Root of 11 க்கு வேல்யூ 3.1. t minus 70 equal to 270 3.31 வச்சு நம்ம தான் டிவைட் பண்ணணும். எப்ப டிவைட் பண்ணும்போது 81.5 வரும் approximately. அப்போ t equal to இந்த 70 அங்க போனா 81.5 plus 70 ன்னு கிடைக்கும். அப்போ 151.5 டிகிரி ஃபாரன்ஹீட். எல்லா டெம்பரேச்சரும் ஃபாரன்ஹீட்ல இருக்கு. அப்ப இது approximately தோராயமாக அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் வந்து 151.5 டிகிரி ஃபாரன்ஹீட். 15 மினிட்ஸ் கழிச்சுன்னா 10:15 AM காஃபியோட டெம்பரேச்சர் இவ்வளவு ஆகும். இப்போ செகண்ட் பார்ட் என்னன்னா, அந்த உமன் வந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் இடையில டெம்பரேச்சர் வரும்போது அந்த காஃபியை குடிக்க விரும்புறாங்க. அப்படின்னா எந்த டைம்ல அவங்க குடிக்க முடியும்ங்கிறதான் நமக்கு கொஸ்டின். இப்போ முதல்ல 130க்கு எந்த டைம்ல வருதுன்னு கண்டுபிடிப்போம். அப்போ டெம்பரேச்சர் வந்து 130 இருக்கணும்னா டைம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். t minus s 130 minus 70 equal to c வந்து 110 into e power k. e power k க்கு வந்து இத போட்டுடலாம். 9/11 power 1/10. அப்ப e power k க்கு போட்டோம். இனி ஒரு t இருக்கு பவர்ல. அப்ப இங்க ஒரு t வரும். அப்ப t/10 ன்னு நாம போட்டுடலாம். இப்ப இது வந்து 60 equal to 110 9/10 9/11 பவர் t/10 ன்னு கிடைக்கும். இங்கே 10 இருக்கு, இங்கே 10 இருக்கு, அது கேன்சல் ஆயிடும். அப்ப 6/11 ன்னு கிடைக்கும். இதுல இருந்து 6/11 equal to 9/11 பவர் t/10 ன்னு கிடைக்கும். நம்ம t கண்டுபிடிக்க போறோம். t கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பவர்ல இருக்கிறது கீழே வரணும். பவர்ல இருக்கிற நம்பர் கீழே வரணும்னா நம்ம லாக் எடுக்கணும். அப்ப ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுப்போம். அப்ப என்ன கிடைக்கும்னா log 6/11 equal to இங்க லாக் எடுக்கும்போது இது இந்த பக்கம் வந்துடும். இப்ப t/10 into log 9/11 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த பவர் எப்படின்னா log of a power m அப்படின்னா m log a ன்னு வந்துடும். m log a. அப்ப இதுல log போட்டா இது பவர் இங்க வந்துடும். அப்ப t/10 log 9/11 ன்னு வரும். இப்போ log 6/11 9/11லாம் நமக்கு क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. அப்போ இதுல இருந்து log 6/11 அங்க இருக்கு -0.6061 equal to t/10 into log 9/11 log of 9/11 அங்க கொடுத்திருக்கு into -0.2006 ன்னு கொடுத்திருக்கு. இங்கேயும் மைனஸ், ரைட் சைடுலயும் மைனஸ், கேன்சல் ஆயிடும். இந்த 10 இங்க வந்துடும். 10 இங்க வரும்போது 0.6061
into 10 by இந்த நம்பர் நியூமரேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் சைடு வரும்போது டினாமினேட்டர் வரும் 0.2006 equal to t என்று. இந்த 10 டிவைட் பண்ணது இங்க வரும்போது இன்டு பண்ணோம், இது இன்டு பண்ணது இங்க வரும்போது டிவைட் பண்ணோம். அப்போ இதுல இருந்து t equal to இத வந்து 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 பாயிண்ட்னு கிடைக்கும். 6.061 by 0.2006. இப்போ 4 டிஜிட் மேலே மூவ் பண்ணணும், இங்கே மூவ் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்னா 60610 by இங்கே 4 டிஜிட் பண்ணும்போது 2006 ன்னு கிடைக்கும். ஈக்குவல் இதை நம்ம தான் டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணும்போது 30.2 வரும். இப்போ அப்ராக்சிமேட்டா வரும். அப்ப 30 t க்கு வேல்யூ வந்து 30.2. அப்ப டெம்பரேச்சர் 130 ஆகணும்னா டைம் வந்து 30 மினிட்ஸ் 30.2 மினிட்ஸ் வரணும். ஸ்டார்ட் பண்ண டைம் 10 am. அப்போ 10:30க்கு 10 இது t வேல்யூ இன் மினிட்ஸ்ல வருது. இப்ப ஸ்டார்ட் பண்ண டைம் 10 am. அப்ப 10 am கழிச்சு 30 மினிட்ஸ் தாண்டி 130ல வரும் டெம்பரேச்சர். அப்பனா 10:30க்கு டெம்பரேச்சர் வந்து 130 ஆகும். இனி இதே மாதிரி 140க்கு நம்ம 140 வரணும்னா எந்த டைம்ல வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டெம்பரேச்சர் வந்து 140 ஆகணும், எந்த டைம்ல வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா 140 மைனஸ் s வந்து 70 equal to c வந்து 110 into e power k. e power k க்கு நம்ம 9/11 power 1/10 போடலாம். இனி e power k க்கு போட்டோம், இனி பவர்ல t இருக்கு, அப்ப இங்க ஒரு t வரும், அப்ப t/10 ன்னு கிடைக்கும். இது வந்து 70 equal to 110 into 9/11 power t/10 ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே 10 இருக்கு, இங்கே 10 இருக்கு, 10 கேன்சல் ஆயிடும். அப்ப 7/11 ன்னு கிடைக்கும். அப்போ 7/11 equal to 9/11 power t/10. இப்போ t வந்து கண்டுபிடிக்க போறோம், t பவர்ல இருக்கு, அப்ப கீழ வரணும்னா log எடுக்கணும். அப்ப log of 7/11 equal to இங்க log எடுக்கும்போது இது கீழ வந்துரும், t/10 log 9/11 வரும். t/10 log 9/11 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கு. log 7/11 வந்து -0.45198 equal to t/10 log 9/11 minus 0.2006 ன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமுமே மைனஸ் வருது, கேன்சல் ஆயிடும். இந்த 10 இங்க வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ 4.5198 by இது இன்டு பண்ணுது, டிவைட் பண்ணும் 0.2006 equal to t ன்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து 4 டிஜிட் தள்ளணும்னா t equal to 4518 by 4 டிஜிட் தள்ளிடும். அதே மாதிரி இங்கே 4 டிஜிட் தள்ளனா 2006. இதை நம்ம தான் டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணா 22.5 வரும். அப்ப டைம் வந்து 22.5 மினிட்ஸ் வரும்போது டெம்பரேச்சர் 140 ஆகும். அப்ப ஸ்டார்ட் பண்ண டைம் 10 am. 10 am தாண்டி 22.5 மினிட்ஸ் வரும்போது இது வரும், டெம்பரேச்சர் 140 வரும். அப்ப டைம் வந்து 10 am கூட இது எக்ஸ்ட்ரா சேரும், அப்பதான் 140 வரும். அப்ப 10:22 வரும். அப்ப 10:22 amல இதெல்லாம் அப்ராக்சிமேட். அப்ப 10:22க்கு 140 வரும்.
அப்போ டெம்பரேச்சர் 130க்கும் 140க்கும் இடையில வரும்போது டைம் வந்து 10:30 10:22 இதுக்கு இடையில வரும். அப்போ அவங்க இதுக்கு இடையில டெம்பரேச்சர் வரும்போது காஃபியை குடிக்கணும். இப்போ இந்த டைம் வரும்போது காஃபியை குடிக்கலாம். அப்போ காஃபி can be drunk between 10:22 AM to 10:30 AM இதுக்கு இடையில குடிக்கணும். காஃபியை 10:22 AM-க்கும் 10:30 AM-க்கும் இடையில் அருந்தலாம். இப்படி நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.